வெளிச்சம் கொடுக்க திரியானது தன்னையே எரித்துக் கொள்ளும். அப்படித்தான் அன்று அகல்யாவிடம் ராகவனுக்கு பச்சாதாபம் பெற்றுக் கொடுக்க வருணன் தன்னையே தீயவனாக காட்டிக்கொண்டு அப்பெண்ணிடம் வசவு வாங்கவிருந்தான். காதல் ஜோடியை இணைத்துவிட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருந்தவன் ஏற்கனவே அயராது பாடுபட்டு கொண்டிருந்த ராகவனை அடிமை போல் வேலை வாங்கி வந்தான். தூங்கி எழுந்ததனால் தாகம் எடுத்ததென மோர் கொணரச் சொல்லி ராகவனிடம் கேட்டவன் சுகமாக கை கால்களை நீட்டிப்படுத்திருந்த தன்னை முறைத்து நின்ற ராகவனிடம், என்னடா முறைப்பு? தவிப்பவனுக்கு மோர் எடுத்து வர மாட்டாயா? இதுதான் உங்கள் நாட்டு வழக்கமா? எங்கள் நாட்டிலெல்லாம் தண்ணீர் கேட்டு வந்தவனுக்கு விருந்தே பரிமாறுவோம். என்ன வழக்கமோ உங்களுடையது என்று அழுத்துக் கொண்டான். ராகவன் முறைப்போடு, தாகம் என்று வந்தவனுக்கு தண்ணீரைத்தான் கொடுக்க வேண்டும். தாகத்தை தண்ணீர்தான் தணிக்கும், பசியைத்தான் உணவு தணிக்கும். தொண்டை வறண்டு தாகத்தில் இருப்பவனுக்கு உணவை கொடுத்தால் அது தொண்டையில் சிக்கிக் கொண்டு அவனை அவஸ்தையில்தான் ஆழ்த்தும். அதுபோல தாகத்திற்கு தண்ணீர் மட்டுமே போதுமானது. மோர் குடிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மாளிகையில்தானே தண்ணீர் இல்லை? இந்த கோட்டையில் எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லையா என்ன? இத்தனை தூரம் நடந்து வந்து வேலை செய்து கொண்டிருக்கும் என்னிடமா மோர் கொண்டு வரச் சொல்லி வேலை வாங்க வேண்டும்? என்ன செய்வது? எடுத்து வந்து கொடுக்கிறேன். நீங்கள் கேட்டபடி மோரே எடுத்து வந்து தருகிறேன். ஆனால் தயவு செய்து இனிமேலாவது தொந்தரவு கொடுக்காமல் என்னை வேலை செய்ய விடுங்கள் என அலுப்பாகச் சொல்லிவிட்டு தலையில் இருந்த விறகு கட்டைகளை தரையில் போட்டுவிட்டு நடந்தான். நடந்து சென்றவனை அழைப்பால் நிறுத்திய வருணன், தம்பி, மோர் எந்த பக்குவத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டுச் செல்ல மறந்துவிட்டாயே. சரியான அளவு உப்பு சேர்த்து 2 தண்டு கொத்தமல்லியையும் 1 கொத்து கருவேப்பிலையையும் 1 பச்சை மிளகாயுடன் சேர்த்து அம்மியில் வைத்து மையாக அரைத்து மாங்காய் துண்டுகள் கொஞ்சம், இஞ்சி துண்டுகள் கொஞ்சமே கொஞ்சம் சேர்த்து நன்கு கெட்டியாக கொழ கொழவென தண்ணீர் அதிகம் சேர்க்காமல் மோர் எடுத்து வா பார்க்கலாம். தாகம் தணித்தால் என் மகனுக்கு உன் பெயரை சூட்டுவதாக அண்ணன் வாக்களித்திருக்கிறேன். பக்குவம் தவறினால் யார் பெயரை சூட்டுவேன் தெரியுமா? தேவபுரியிலிருந்து உன்னையும் உன் நண்பனான இளவரசனையும் அவனது உறவினர்கள் துரத்தி அனுப்பியதாக சொன்னாயே, அந்த எதிரிகளில் ஒருவரின் பெயரை சூட்டிவிடுவேன் என் மகனுக்கு. என் மகனை அழைக்க நேரும் போதெல்லாம் காலத்திற்கும் உன் எதிரியின் பெயரை பாசத்தோடு நீ அழைத்து வர வேண்டியதிருக்கும். அதனால் மோரின் பக்குவம் கச்சிதமாக இருத்தல் வேண்டும், நினைவில் கொள் என்று ஏதோ பயங்கரமாக மிரட்டிவிட்டவன் போல முகத்தில் கடூரத்தை காட்டினான் வருணன். விரைப்போடு இருந்த வருணனை எகத்தாள குறுநகையோடு நோக்கிய ராகவன், மோர் குடிப்பதற்கு முன்பு முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் தளபதி. கொள கொளவென கெட்டியாக இருந்தால் அதன் பெயர் தயிர். தண்ணீர் பதத்தில் இருந்தால்தான் அது மோர். தயிரை கையில் எடுத்து சாப்பிட வேண்டும். மோரை குவளையிலிருந்து நேரடியாக வாயில் பருக வேண்டும். புரிகிறதா என்று பாடம் நடத்திவிட்டு சமையல் கூடத்திற்கு சென்று மோர் எடுத்து வந்தான் ராகவன். குவளையை வெறுப்போடு வருணனிடம் நீட்டியவன், பிடியும் மோரை. நீங்கள் குறிப்பிட்ட பொருட்களையெல்லாம் நானே என் கையால் அரைத்து மோரில் கலந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். குடித்துவிட்டு சைலன் மாளிகையில் பாதியில் விட்ட உறக்கத்தை இந்த மரத்தடியில் தொடருங்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை ஊர்வலம் துவங்கிவிடும். ஆர்ப்பாட்டம், துள்ளல் என கோட்டையே கலைபரப்படும். அந்த சத்தங்கள் உங்கள் உறக்கத்திற்கு இடையூறு செய்யும். ஆகையால் இப்போதே போதுமான அளவு உறங்கிவிடுங்கள். நீங்கள் உறங்குவதுதான் எனக்கும் நான் வேலை செய்வதற்கும் நல்லது. பிறகு மற்றொரு விஷயம், உங்கள் பிள்ளைக்கு என் பெயரையோ என் எதிரிகளின் பெயரையோ வைக்க தேவையில்லை. இன்பவேந்தன் என்கிற பெயர்தான் பொருத்தமாக இருக்கும். தற்சமயத்திற்கு உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பெயர் அதுதான். அதையே உங்கள் பிள்ளைக்கு சூட்டி நொடிக்கு ஒரு முறை அவனை ஆசையாக விழித்து வாருங்கள் என பரிகாசம் செய்யும் துணியில் சொல்லிவிட்டு பணியாளனை அழைத்து விறகு கட்டைகளை தன் தலையில் தூக்கி அடுக்கும்படி கேட்டுக்கொண்டு சமையலறைக்கு நடையை கட்டினான் ராகவன். நடந்தவனை அழைத்த வருணன், உனக்கு வாய்ப்பேச மட்டும் தானடா தெரிகிறது, வேலை செய்ய உனக்கு அருகதை இல்லை. யாராவது ஈரமான விறகு கட்டைகளை அடுப்பெரிக்க பயன்படுத்துவார்களா? காய்ந்த கட்டைகளை கொண்டுதான் அடுப்பெரிக்க வேண்டும். இந்த ஈரமான விறகில் நெருப்பை பற்ற வைத்தால் அதை கொண்டு அரவிந்தனின் திருமணத்திற்கு உணவு சமைக்க முடியாது. அரவிந்தனின் மகனுடைய திருமணத்திற்கு தான் உணவு சமைக்க முடியும். இது கூட தெரியவில்லை. என்னடா உலக அறிவிருக்கிறது உனக்கு என்று பரிகாசம் செய்தான் ராகவனை. ராகவனோ தலையில் அடுக்கிய கட்டைகளை தடவி பார்த்தான். காய்ந்துள்ளதா என்று ஆராய அதன் பட்டைகளை உரித்து பார்த்தான். வெகு எளிதாக அவை உரிந்து வருவதைக் கண்டவன் வருணனிடம், இதற்கு மேல் கட்டை காய்வதற்கு என்ன இருக்கிறது? இது விருந்து சமைப்பதற்காக என்றைக்கோ தயாராக உலர வைக்கப்பட்ட கட்டைகள்தான். நெருப்பை பற்ற வைத்தால் சடசடவென எரியும் பாருங்கள் என்றான் வருணனுக்கு மறுமொழியாக. வருணனோ,
மறைந்திருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அகல்யாவின் கோபாவேசத்தை உடனே கிளறச் செய்வதற்காக கையில் இருந்த மோரை ராகவனின் தலையில் இருந்த விறகின் மேல் ஊற்றி அவனிடம் கிண்டலாக, இப்போது பாரடா, ஈரமாகிவிட்டது. நன்கு கேட்டுக்கொள் ராகவா, அண்ணனின் பேச்சுக்கு என்றைக்குமே எதிர்பேச்சு கூடாது. நான் உன்னை விட அறிவில் சிறந்தவன், வீரத்தில் உயர்ந்தவன். எனது வார்த்தையில் நீ தவறு கண்டுபிடிக்க கூடாது. நீ நிற்பது எனது ராஜ்யம். நீயோ பிறந்த மண்ணை விட்டு ஓடி வந்த நாடோடி. அண்டி பிழைக்க வந்தவன் ஆண்டாண்டு காலமாய் சொந்த மண்ணில் வாழ்ந்து வருபவனை பகைத்துக் கொள்ளக்கூடாது. விறகு ஈரமாக உள்ளது என்று கூறினால் கண்ணை மூடிக்கொண்டு அதை அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். எதிர்வாதம் செய்யவோ பரிசோதித்து உன் கருத்தை நிரூபிக்கவோ கூடாது. இதை எடுத்த இடத்திலேயே கொண்டு சென்று சேர்ப்பித்து காய்ந்த விறகுகளை எடுத்து வா என்று அதிகார துணியில் அகல்யாவிற்கு கேட்க வேண்டுமென்றே சுதியை கூட்டி கத்தினான் வருணன். அவனது அதிகார பேச்சும் காதலனை அசிங்கப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளும் பெண்ணவளுக்குள் ஆவேசத்தை நன்கு தூண்டிவிட்டன. அவளது கண்கள் கோபத்தில் சிவப்பதை ஓரக்கண்ணால் கண்டு வருணன் தன் முயற்சி திருவினையாவதைக் கண்டு இன்புற்றான். வருணனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ராகவனும் ஈரமாக்கப்பட்ட விறகை எடுத்துச் சென்று கிடங்கில் போட்டுவிட்டு காய்ந்த விறகு கட்டைகளை அள்ளிச் சென்று சமையல் அறையில் சேர்ப்பித்தான். அங்கு சமையல் பணியாளன் அருகில் இல்லாமல் தானாக கொதித்துக் கொண்டிருந்த குழம்பை அது தீந்து போய்விடக்கூடாது என்பதற்காக கிளறிவிட்டுக் கொண்டிருந்தான் ராகவன். காதலனின் செயல்பாடுகளை காண இளவரசியும் தலையில் முக்காடிட்டுக் கொண்டு தன் முகத்தை மறைத்தவாறு சமையலறைக்கு வந்து ராகவனை கவனித்து வந்தாள். அகல்யா செல்வதைக் கண்ட வருணனும் அவள் பின்னால் சென்று அனைவரின் கவனத்தையும் பெறும் முயற்சியில் தொண்டையை பலமாகச் செருமி, என்ன வேலையெல்லாம் துரிதமாக நடக்கிறதா? பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. காய்கறிகள் எல்லாம் வெட்டி வைத்தபடியே தட்டுகளில் தூங்குகின்றன. அதை எப்போது எடுத்து சட்டியில் போட்டு எப்போது விருந்து பரிமாறுவீர்கள்? நீங்கள் வேலை பார்க்கும் விதத்தைக் கண்டால் காய்கறிகளுக்கு கைகால் முளைத்து அவை தானாகச் சென்று குழம்பில் குதிக்க வேண்டும் போலவே வேலையை துரிதமாக செய்யுங்களடா சோம்பேறிகளா என்று எல்லோரையும் கடிந்து கொண்டவாறே ராகவனை நெருங்கி வந்தான். அவனை அப்போதுதான் அந்த சமையலறையில் முதலாக காண்பவன் போல வியப்பாக ராகவனை நோக்கி, என்ன ராகவா, நீயும் இங்குதான் இருக்கிறாயா? உனக்கு விறகு பொறுக்கவே தெரியவில்லை. இதில் சமையல் செய்ய வேறு கிளம்பி வந்து விட்டாயாக்கும். சமையல் முடிந்த மாதிரிதான் என்று நண்பனை ஏளனம் செய்து வந்தவன் பின்பு ராகவன் கிளறிவிட்டுக் கொண்டிருந்த குழம்பை ஒரு சிறிய கரண்டியில் அள்ளி அதை ருசி பார்த்த வருணன், என்னடா குழம்பு வைத்திருக்கிறாய்? இதை மனிதன் உண்பானா? உனக்கு தெரிந்த வேலையை மட்டும் செய்ய வேண்டியதுதானே? சக்கரவர்த்தி முதல் ராஜவம்சத்தினர் அனைவரும் உண்ண வேண்டிய உணவு இது. நீயோ பிச்சைக்காரன் உண்ணக்கூட தகுதியில்லாத அளவிற்கு இதனை சமைத்து வைத்திருக்கிறாய். குழம்பு பாத்திரத்தை கழுவிய தண்ணீர் கூட இதைவிட ருசியாக இருக்குமடா. தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு ஏனடா வாங்கி கட்டிக் கொள்கிறாய்? நீ சமையலும் செய்ய வேண்டாம், அவியலும் செய்ய வேண்டாம். என்னுடன் வா. உனக்கு பொருத்தமான, உன்னால் செய்யக்கூடிய எளிமையான வேலை ஒன்றை தருகிறேன். அதையும் நீ ஒழுங்காக செய்யவில்லை எனில் நீ எல்லாம் நடமாடவே வேண்டாம். ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு என் மாளிகைக்கு வெளியே காவலாளியாக நின்றுவிடு. என் மாளிகையில் சைலனின் ஆவி அலைவதால் அங்கு மனிதர்கள் எவரும் வரமாட்டார்கள். ஆகையால் ஆளே இல்லாத இடத்தில் நீ காவல் புரிவதுதான் உன் சாமர்த்தியத்திற்கு உகந்த வேலை என்று வேண்டுமென்றே ராகவனை இழிவுபடுத்தி பேசி வந்தான் வருணன். இழிவாக பேசியதும் இல்லாமல் ராகவனின் கையில் இருந்த கரண்டியை பறித்து அதை சமையல் பணியாளனிடம் கொடுத்துவிட்டு அவன் கையை பற்றி தன்னை தொடர்ந்து வருமாறு ராகவனை இழுத்துச் சென்றான் வருணன். வருணனுடன் சேர்ந்து ராகவனும் செல்ல அகல்யா தன் தோழியை அனுப்பி காதலன் கிளறிக் கொண்டிருந்த குழம்பை சிறிது எடுத்து வருமாறு பணித்தாள். தோழியும் அவ்வாறே எடுத்து வர அதை ருசி பார்த்த அகல்யா அதன் சுவை அலாதியாக இருப்பதை உணர்ந்து தேவையில்லாமல் காதலனை வசைபாடிய வருணன் மீது வரம்பில்லாமல் கோபம் வரப்பெற்றாள். ருசி பார்த்து முடித்தவள் தன் காதலனை வருணன் அழைத்துச் சென்ற இடத்தை கண்டறிய அவளும் சமையலறையை விட்டு வெளியேறி திடலில் தேடினாள். இருட்டத் துவங்கியிருந்தபடியாலும் திடலில் திருமணக் கூட்டம் களை கட்டி இருந்ததாலும் வருணனை தேடுவது அத்தனை சுலபமாக இருந்திருக்கவில்லை. அங்கே இங்கே என அழைந்து ஒரு வழியாக முன்பு வருணன் வசதியாக அமர்ந்து தன் காதலனை மோர்கொண்டு வரச் சொல்லி வேலை வாங்கிய அதே மரத்தடி திண்ணையை நெருங்கினாள். அங்கு ராகவன் வருணனின் உத்தரவுப்படி பின்னவனின் கால்களை பிடித்துவிட்டுக் கொண்டிருக்க வருணனோ கோபமாக, என்னடா நீ எந்த வேலையைத்தான் உருப்படியாக செய்வாய்? நானும் அப்போதிருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு வேலையை கூட நீ ஒழுங்காக செய்யவில்லை ராகவா. ஏதாவது ஒரு பணியை நீ கச்சிதமாக செய்து முடித்தாலும்
என் வீட்டில் அந்த பணியில் உன்னை வேலைக்கு சேர்த்துக் கொள்ளலாம் என்றிருந்தேன். நீயானால் எதற்குமே பயன்பட மாட்டாய் போலிருக்கிறதே. மற்ற பணிகளுடன் ஒப்பிடும் போதில் கால் பிடித்து விடுவதில் சிறிது உனக்கு திறமை இருக்கிறது போல தெரிகிறது. பரவாயில்லை, நான் உன்னை இந்த வேளையில் சேர்த்துக் கொள்கிறேன். தினமும் இரவு நான் உறங்கும் வரை நீதான் எனக்கு பாதம் பிடித்து சேவை செய்ய வேண்டும். புரிகிறதா? உனக்கு வேறு வேறு பணிகளை வழங்கலாம் என்றுதான் இருந்தேன். ஆனால் இன்று வெகு நேரமாக நீ வேலை செய்யும் லட்சணத்தை, இல்லை அவலட்சணத்தை கண்ட பிறகுதான் நீ எந்த வேலைக்கும் பயன்பட மாட்டாய் என்று தெளிவாக தெரிந்து கொண்டு விட்டேன். அதனால் நீ எடுபிடி வேலைகளே செய்து வா என்றெல்லாம் அருகே நெருங்கி வந்திருந்த அகல்யாவை கவனிக்காதவன் போல ராகவனை இழிவுபடுத்தி வந்தான் வருணன். அகல்யாவும் வருணன் மீதிருந்த மரியாதையினால் நெடுநேரமாக அவன் காதலனை தரக்குறைவாக நடத்தி வந்திருந்ததை பொறுத்து வந்திருந்தாள். ஆனால் பல நூறு பேர் நடமாடி வந்த திடலில் அனைவருக்கும் கேட்கும்படியாக தன் காதலனை அவமதித்ததோடு நில்லாமல் அவனை காலை பிடித்துவிடச் சொல்லி வேறு அவமானப்படுத்திய வருணனை அதற்கு மேலும் தட்டி கேட்காமல் இருக்க முடியவில்லை அகல்யாவாள். ஆத்திரத்தில் உடல் நடுங்க வருணனை நெருங்கியவள், நிறுத்துங்கள் உங்கள் மரியாதையற்ற பேச்சுக்களை. அவரை யாரென்று நினைத்தீர்கள்? நானும் வெகு நேரமாக உங்கள் நடவடிக்கைகளை சகித்துக் கொண்டு வருகிறேன். ஒரு வீரரை இப்படித்தான் அவமரியாதையுடன் நடத்துவதா? அவரை அவமதிக்க நீங்கள் யார்? அவருக்கு இல்லாத தகுதி உங்களிடம் என்ன இருக்கிறது? வாள் சண்டையில் நீங்கள் அவரை விட கெட்டிக்காரராக இருக்கலாம். ஆனால் மனிதாபிமானத்தில், கண்ணியமான நடத்தையில் அவர் உங்களை விட பன்மடங்கு சிறந்தவர். நாட்டுப்பற்றில் அவர் கால் தூசிக்க பெறமாட்டீர்கள் நீங்கள். தாய் நாட்டை விட்டு வந்து அதன் நினைவுடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர். நீங்களோ பிறந்த நாட்டிலேயே இருந்து கொண்டு பாசமாக வளர்த்த சக்கரவர்த்திக்கே துரோகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என் அண்ணனுக்கு நீங்கள் எதிரி என்று தெரிந்திருந்தும் என்னிடம் நீங்கள் கடைபிடித்து வந்த மரியாதையின் காரணமாகத்தான் நான் உங்களுக்கு மதிப்பளித்து வந்தேன். என் தமையனையும் மதிக்காத, என்னை தன்னவளாக்கிக் கொள்ளப் போகும் இந்த மனிதரையும் மதிக்காத உங்களுக்கு இனி என்னிடமிருந்து எந்த மரியாதையும் கிடைக்காது. உங்களிடம் இருக்கும் பிரச்சனை என்னவென்று தெரியுமா? அளவுக்கு மீறிய அகங்காரம்தான். அந்த அகங்காரமும் தலைகணமும் தான் அனைவரும் இருந்தும் உங்களை அனாதையாக்கி நடுத்திடலில் அமரச் செய்திருக்கிறது. உங்களை பெற்றவர்கள், நீங்கள் பெற்ற பிள்ளை, உங்கள் காதலி என எவருமே உங்களுடன் தற்போது இல்லை. அவர்களெல்லாம் அறிவார்ந்தவர்கள். நீங்கள் ஒரு அதர்மி என்று புரிந்து கொண்டு எப்போதோ உங்களை பிரிந்து சென்று விட்டனர். நானோ மதி கெட்டவள். அதனால்தான் பாவியான உங்களை தமையனாக ஏற்று அன்பு செலுத்தி வந்தேன். அகம்பாவம் பிடித்த உங்களை நல்லவர் என்றும் அன்பும் பண்பும் கொண்டிருக்கும் என் தமையனையும் காதலரையும் துஷ்டர்கள் என்றும் கருதி வந்திருந்தேன். எத்தனை பெரிய முட்டாள் நான்! ஏதுமற்ற நாடோடி உங்களுக்கே இத்தனை ஆணவம் இருக்கும் என்றால் ராஜ்யத்தின் இளவரசி எனக்கு அது எவ்வளவு இருக்கும்? ஆதித்தபுரி சென்ற பிறகு அங்கு ராஜ மாளிகைகள் இருக்கும் வீதிக்குள் உங்கள் காலடி படவே கூடாது. கோட்டைக்குள்ளேயே உங்களை அனுமதிக்க கூடாது என்றுதான் விரும்புகிறேன். ஆனால் பிரதாபன் அண்ணா உங்களை தன்னுடன் வைத்துக் கொள்ள பிரியப்படுவார் என்ற காரணத்தினால்தான் உள்ளே வர அனுமதிக்கிறேன். என் காதலரை அவமதித்த உங்களுக்கு இனி என்னிடம் எந்த உறவும் உரிமையும் இல்லை. ஒரு முன்னாள் தளபதி இளவரசியுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வகையில்தான் நீங்கள் என்னிடம் நடந்து கொள்ளுதல் வேண்டும். நானும் என் தமையனும் கொடுத்த இடம்தானே உங்களை இப்படி தலைகணத்தில் ஆடச் செய்திருக்கிறது. உங்களுக்குரிய ஸ்தானத்தில் உங்களை அமர்த்துகிறேன் என்றெல்லாம் வருணனை கடிந்து கொண்டவள் ராகவனின் தோளை பற்றி அழுத்தி அவனை அங்கிருந்த கர்த்திண்ணையின் மீது அமரச் செய்தாள். பெண்ணவள் செய்து வந்த காரியம் புரியாதிருக்க குழப்பத்துடனேயே ராகவனும் அமைதியாக அமர்ந்தான். வருணனிடம் திமிரான பார்வையை செலுத்திய அகல்யா அவனிடம், சக்கரவர்த்தியின் மைத்துனருக்கு கால் பிடித்து விடுங்கள். உணவு உண்பதை மட்டுமே உழைப்பு என எண்ணி வாழ்ந்து வரும் உங்களுக்கே கால் வலிக்கிறது என்றால் உணவையே மறந்து ஓடி ஓடி வேலை செய்து வரும் இந்த மனிதருக்கு கால் எவ்வளவு வலிக்கும்? ஆகட்டும், தரையில் மண்டியிட்டு அவரது பாதங்களை பிடித்து விடுங்கள் என்று அதிகாரமாக கட்டளையிட்டாள். இதை கேட்டு அமர்ந்திருந்த ராகவன் பதற, வருணனோ ராகவன் வாய்த்திறந்து பேசுவதற்குள் தான் முந்திக் கொண்டு தானும் அதிர்ந்தவன் போல பாவனை செய்து, இளவரசி தங்களை இனி நான் மரியாதையாக அழைக்கிறேன். உங்களை பெயர் சொல்லி அழைப்பதில் எனக்கு என்றைக்குமே விருப்பம் இருந்ததில்லை. நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றுதான் உரிமையுடன் உங்களை விழித்து வந்தேன். நான் வசுமித்ராவின் முன்னாள் சேவகன். இந்த தேசத்திற்காக என் உயிரை பணயம் வைத்து போராடியிருக்கிறேன். ஆனால் இங்கு அமர்ந்திருக்கும் மனிதனோ ஒரு நயவஞ்சகன், கோழை. அவன் மீது உயிரையே வைத்திருக்கும் உங்களை தவிக்க விட்டு ஓடிச் சென்ற பாதகனிவன். உங்கள் தமையனின் காவலனாக விளங்கிய நான் இந்த கைவனுக்கு போய் கால் பிடித்து விடுவதா? முடியாது இளவரசி. இது என் தன்மானத்திற்கு இழுக்கு சேர்க்கும். ஆதித்தபுரி கோட்டையில் என் அதிகாரத்தை நீங்கள் கண்டதில்லை. போர்ப்படை தளபதி, முதல்வர் போன்ற உயரிய அந்தஸ்தில் உள்ளோருக்கு வழங்கப்பட்டு வரும் கௌரவமும் மரியாதையும்
சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் தளபதியான எனக்கும் வழங்கப்பட்டு வந்தது. பிரபுவுக்கு அடுத்தபடியாக அங்கு அனைவருமே என் சொல்லுக்குத்தான் கீழ்ப்படிந்து நடப்பர். மற்றவர்களை விடுங்கள். சக்கரவர்த்தியே பல விவகாரங்களில் என் ஆலோசனைகளைத்தான் கேட்டு நடப்பார். வீரத்தில் மட்டுமல்ல, விவேகத்திலும் தலை சிறந்தவன் நான். ஒரு நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய தகுதியும் திறமையும் எனக்கு இருக்கிறது. போருக்கு தலைமையேற்று வழிநடத்திச் செல்லக்கூடிய வலு என்னிடம் உள்ளது. இத்தனை மகத்துவம் வாய்ந்த நான் ஒரு சாதாரண நாடோடியின் பாதத்தை பிடித்துவிட வேண்டுமா என்றெல்லாம் மறுபடியும் அகல்யாவின் சீற்றத்தை தூண்டும்படியாக ராகவனை மட்டப்படுத்தி பேசி வாதாடினான் வருணன். வருணனின் பிரயத்தனம் வீண் போகவில்லை. உச்சபட்ச கோபத்தில் அகல்யா, நல்லது வருணரே, ஒரு நாட்டை வழிநடத்தவும் போருக்கு தலைமை வகித்துச் செல்லவும் உங்களுக்கு தகுதி உள்ளது என்றால் பிறகு இந்த கோட்டையில் வேலை வெட்டி எதுவுமின்றி எதற்கு உறங்கி ஓய்வெடுக்க வேண்டும்? இப்போதே இங்கிருந்து கிளம்பிச் செல்லுங்கள். படை திரட்டுங்கள். வசுமித்ரா ராஜ்யத்துடன் வேண்டாம். அதில் ஒரு சிறிய அங்கமாக விளங்கும் எனது சிற்றரசான மித்ரவிந்தாவுடன் போர் செய்யுங்கள். அந்த போரில் வென்றுவிட்டீர்களானால் என் காதலர் மட்டுமல்ல, என் மொத்த நாடுமே உங்களது பாதம் பணியும். இளவரசி என்னுடன் எதிர்வாதம் செய்தவருக்கு இனி என் ராஜ்யத்தில் இடமில்லை. உங்களை இப்போதே இந்த கணமே நாடு கடத்துகிறேன். படை திரட்டி திரும்பி வாருங்கள் என்று கோபத்தில் இறைந்தவள் அந்த காட்சிகளை மிரட்சியோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இரு காவலர்களை அழைத்து வருணனை கைது செய்து அழைத்துச் சென்று ராஜ்யத்தின் எல்லைக்கு வெளியே விட்டு வருமாறு பணித்தாள். வந்தவர்கள் இருவரும் பார்க்கவ காவலர்கள். வருணனின் தீரத்தை பற்றி பலமுறை கேள்விப்பட்டவர்கள். என்னதான் சக்கரவர்த்திக்கு எதிராக செயல்படுகிறான் என்பதனால் வருணன் மீது அவர்களுக்கு கோபம் இருந்து வந்தாலும் அவனுடைய வீர தீரத்தின் மீது அனைவருக்குமே ஒரு தனி மரியாதை இருக்கத்தான் செய்தது. வருணனை நாடு கடத்துவது இயலாத காரியம் என்று வீரர்கள் அறிந்தே இருந்தார்கள். ஏனெனில் வருணனுக்கு வசுமித்ராவில் இருந்து செல்வாக்கு அப்படி. என்னதான் அவன் அரசனின் எதிரி என்று பறையறிவித்து எல்லைகளுக்கு தகவல் சென்று சேர்ந்திருந்தாலும் எல்லை காவலர்கள் வருணன் மீது கொண்டிருந்த மரியாதையை தளர்த்தி கொள்ள முடியாமல் தவித்தே வந்திருந்தார்கள். வருணனை கண்ட மாத்திரத்தில் ஆயுதங்களை தரையில் ஊன்றி தலை வணங்கி பதவி போன வீரனுக்கு மரியாதை செலுத்தியே வந்திருந்தார்கள். இவையெல்லாம் ஆதித்யன் உட்பட ஒட்டுமொத்த நாடே அறிந்த செய்திகள்தான். இளவரசியின் கட்டளையை ஏற்று வருணனை எல்லைக்கு வெளியே அனுப்பிவிட்டு வந்தாலும் வருணன் மீது கொண்டிருந்த மதிப்பினால் அந்த காவலர்களே முழு மரியாதையுடன் வருணனை மீண்டும் ராஜ்யத்திற்குள் அனுமதிப்பார்கள். இதையெல்லாம் இளவரசியிடம் உத்தரவு பெற்றிருந்த காவலர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆகையால் கட்டளையை ஏற்று அவர்கள் வினையாற்ற தயங்கி நிற்க வீரர்களின் தவிப்பை உணர்ந்து கொண்டு ராகவனே வருணனுக்கு ஆதரவாக பேச வாய் திறந்தான். நண்பன் பேச முற்படுவதைக் கண்ட வருணன் அகல்யா அறியாதபடி அமர்ந்திருந்த ராகவனது தோளை வலிக்கும்படியாக நிமிண்டி அவனது பேச்சை தடை செய்தான். தேள் கொட்டியது போல ராகவனுக்கு வழியெடுத்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாது இன்னொரு முறை வருணனிடம் காயம்படாமல் இருக்க வாய்க்கு மூடி போட்டுவிட்டு வலித்த இடத்தை தேய்த்து விட்டுக் கொண்டிருந்தான். அந்த இடைவெளியை பயன்படுத்தி வருணன் தனது நடிப்பை தொடர்ந்தான். தான் ஒரு அப்பாவி போல முகபாவம் செய்த வருணன், அடியனை மன்னித்துக் கொள்ளுங்கள் இளவரசி, என் திறமைகளை மிகைப்படுத்தி அதிகப்படியாக பேசிவிட்டேன். என்னை நாடு கடத்தினால் நான் எங்கே போவேன்? தங்கள் தமையனை பின்தொடர்ந்து சென்ற சம்பவங்களை தவிர்த்து ஊர் சுற்றி பழக்கமே இல்லை எனக்கு. நான் ஒரு வீட்டுப்புறா. உங்கள் ஆணைகளை தட்டாமல் ஏற்கிறேன். அடியேன் என்ன செய்ய வேண்டும்? உத்தரவிடுங்கள் தேவி என்று பவ்யமாக தலை குனிந்து நின்றான். அகல்யா ராகவனின் பாதங்களை காட்டி, அதான் முன்பே கட்டளையிட்டு விட்டேனே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. இவருக்கு கால் பிடித்து விடுங்கள். இளவரசியின் எதிர்கால கணவர்தான் உங்களுக்கு மோர் கொண்டு வந்து சேவை செய்ய வேண்டுமோ? இந்த ராஜ்யத்தில் இருந்து உங்களை விரட்டியடிக்க கூடாதென்றால் இனி என்னவருக்கு நீங்கள்தான் சேவகராக விளங்க வேண்டும். அவரது ஆணைகளை ஏற்று அவருக்கு அடிமை போல் பணிபுரிந்து நடக்க வேண்டும். இன்றிலிருந்து உங்கள் பணியை துவங்குங்கள். ஆகட்டும் என்று கட்டளையிட்டாள். இளவரசியின் கட்டளை ராகவனுக்கு மட்டும் இல்லாது அங்கு இந்த காட்சிகளை வேடிக்கை பார்த்தபடி இருந்த அனைவருக்குமே மனசங்கடத்தை தான் கொடுத்தது. அனைவரையுமே உருட்டி மிரட்டினாலும் வருணனின் செய்கையினால் எவருக்குமே கோபம் வந்ததில்லை. அரசனை எதிர்த்து செயல்படுவது ஒன்று மட்டும்தான் வசுமித்ரா வாசிகளுக்கு வருணன் மீதிருந்த அதிருப்தியை தவிர அவனது மற்ற குணாதிசயங்கள் மீது அனைவருக்கும் மதிப்பிருக்கவே செய்தது. வயதில் தாங்கள் மூத்தவர்களாயினும் வீரன் வருணனுக்கு பணி செய்வதை பெருமையாக கருதி வந்திருந்தனர் காவலர்களும் போர் வீரர்களும். அரசன் ஒருவனுக்கு மட்டுமே அவன் சேவகம் செய்வதை பார்த்து வந்திருந்தவர்களுக்கு அரசனைத் தவிர வேறொருவனுக்கு வருணன் பணிவிடை செய்யும் காட்சிகளை அவர்களால் நினைத்துக் கூட பார்க்க முடியவில்லை. வீணாக வாயை கொடுத்து தன்மானத்தை இழக்கிறானே என்று சூழ்ந்திருந்தவர்களுக்கு
வருணன் மீது பச்சாதாபம் பிறந்தது. ராகவனுக்கோ கேட்கவே வேண்டாம். வருணன் எத்தனையோ முறை தன்னை இம்சித்த போதும், கிண்டல் கேலி செய்து வந்திருந்த போதும் ராகவனுக்கு துளியும் வருணன் மீது வருத்தம் இருந்தது கிடையாது. வயதிற்கு மதிப்பளிக்கவில்லை எனினும் அதை பொருட்படுத்தாது வருணனையே தேடித் தேடிச் சென்று அவனிடம் வசவு வாங்கி வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தான் ராகவன். தான் மதிப்பு வைத்திருந்த மனிதன் தன் பாதத்தை பிடிப்பதா என்று வருந்திய ராகவன், வருணன் தன்னை தாக்காமல் இருக்க இளையவனது கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு இளவரசியிடம், தேவி, தளபதி செய்ததில் குற்றம் ஒன்றும் இல்லை. என்னை அவர் சேவகனாக நினைத்து இந்த வேலைகளை வாங்கவில்லை. நண்பன் என்ற முறையிலேயே என்னிடம் உதவி கேட்டார். நண்பர்களுக்குள் இதெல்லாம் சகஜம்தான். வாழ்பிடித்த வீரக்கரங்கள் என் கால் பிடித்து விடுவது உசிதமல்ல தேவி. தங்கள் கட்டளையை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என வருணனுக்காக வாதாடினான். இதை கேட்ட வருணன் பேசியவனை முறைத்தான். காதலன் மீது அகல்யாவிற்கு அனுதாபம் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிரமப்பட்டு நாடகத்தை அரங்கேற்றியிருந்தான் வருணன். ஆனால் தனக்கு ஆதரவாக பேசி தன் மீது இளவரசிக்கு கருணை பிறக்கச் செய்து பரிவை திசை மாற்றி தன் உழைப்பையெல்லாம் ராகவன் வீணாக்கி விடுவானோ என்று அஞ்சிய வருணன், பெண்ணவளுக்கு தன் மீது இரக்கம் பிறந்துவிடக் கூடாது என்பதற்காக மீண்டும் நடிப்பை தொடர்ந்தான். அகல்யாவிடம் அவன், ஆம் இளவரசி, ராகவன் கூறுவது மிகவும் சரி. இந்த வருணன் ஒரு நாடோடிக்கு போய் சேவை செய்வதா? இவன் எதிர்காலத்தில் உங்கள் கணவனாக வரலாம் தேவி. ஆனால் இன்று இவன் நாடிழந்தவன் தானே. எதிர்காலத்தில் உங்களை இவன் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளலாம். ஆனால் முன்பு உங்களை தவிக்கவிட்டு ஓடிச் சென்றவன் தானே இவன். சக்கரவர்த்தியின் மைத்துனன் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த தகுதியும் இல்லாவிடினும் இனிவரும் காலத்தில் போருக்கு தலைமையேற்றுச் செல்லலாம் இவன். ஆனால் எதிரிகளுக்கு பயந்து இளவரசனாகிய நண்பனை கைவிட்டு பயிற்சி பெற வந்திருப்பதாக பொய் சொல்லி தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள ஓடி வந்திருக்கும் கோழைதானே இவன். இவனுக்கு நான் எப்படி தேவி தொண்டாற்றுவேன்? அரசருக்கு ஊழியம் செய்த கரங்கள் என்னுடையவை. ஒரு அற்பனுக்கு இவை சேவை செய்ய முடியுமா? ராஜ்யத்தின் இளவரசியுடைய காதலன் என்பதற்காக இவனுக்கு நான் சேவையாற்ற வேண்டுமானால் நீங்கள் இவனது காதலை என்றோ முறித்து விட்டீர்கள். கை கழுவுவது போல உங்கள் காதலை கழுவிவிட்டு கை துடைத்து சென்று விட்டான். எனில் ஒரு சாமானியனுக்கு நான் ஏன் சேவை செய்ய வேண்டும்? ராகவனைப் போல் யாருமற்ற அனாதைகள் நம் நாட்டில் ஏராளம் பேர் உள்ளனர். அவர்கள் அனைவரும் இவனுக்கு நான் சேவை செய்வதை பார்த்துவிட்டு உங்கள் கருணையை பெற்று நாளை தங்களுக்கும் சேவை செய்யச் சொல்லி என்னை நச்சரித்தால் நான் என்ன செய்வேன்? நான் சக்கரவர்த்தியின் சேவகனாக விளங்கியவன். பிரபுவின் உறவினர்களுக்கு மட்டுமே என்னால் ஊழியம் பார்க்க முடியுமே தவிர உற்றார் உறவினரற்ற எவனோ ஒருவனுக்கு என்னால் பணி செய்ய முடியாது. இன்று அவனை நீங்கள் எதிர்கால கணவன் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் நாளையே உங்களுக்குள் மறுபடியும் பிரச்சனைகள் தோன்றி உங்கள் காதல் முறிந்துவிட்டால் என்ன செய்வது? இன்று இவன் மீது இருக்கும் கருணையினால் இவன் ஒரு நாடிழந்தவன் என்ற உண்மை உங்களுக்கு உரைக்காமல் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்திலும் அது அப்படியே தொடரும் என்று கூறுவதற்கில்லையே. வீர தீரன் நான் ஒரு வெறும் பயலுக்கு சேவை செய்த அவமானம் எனக்கு வேண்டாம் இளவரசி. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னை நாடு கடத்தாமல் இருக்க வேறேதேனும் நிபந்தனை இருந்தால் தெரிவியுங்கள் என்று அதிகாரமாகவே கேட்டான் அகல்யாவிடம். வருணனது திமிரான கோரிக்கையால் உக்கிரமடைந்த பெண்ணவள், யாரை பார்த்து அனாதை வெறும் பயல் என்கிறீர்கள்? இவருக்கு நான் இருக்கிறேன். எங்களுக்குள் இருந்த உறவு ஒருமுறை முறிந்து போனது உண்மைதான். மண்ணுக்குள் வேறிருக்கும் வரையில் மரமானது தலைக்கத்தான் செய்யும். அதுபோல உள்ளுக்குள் அன்பு இருக்கும் வரை உறவுகள் துளிர்க்கத்தான் செய்யும். எங்களது உறவு மீண்டும் துளிர்த்துவிட்டது. இனி அது வாடிப்போவதற்கோ உதிர்ந்து போவதற்கோ வாய்ப்பே இல்லை. எங்கள் காதலின் துவக்கம் தனிமையில் மரங்களின் மறைவில் ரகசியமாகத்தான் முன்பு நிகழ்ந்திருந்தது. அது முறிந்து நாங்கள் மறுபடியும் இணையும் இந்த 2ஆம் அத்தியாயம் நடுத்திடலில் பல 100 பேருக்கு மத்தியில் நிகழப்போகிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அறிவிக்கிறேன். என் வருங்கால கணவர் தேவபுரியைச் சார்ந்த இந்த ராகவன்தான். இவரைத்தான் நான் மணக்கவிருக்கிறேன் என்று சத்தமாக அறிவித்தவள் தன் விரலில் அணிந்திருந்த மோதிரம் ஒன்றை கழற்றி அதை ராகவனுக்கு அணிவித்து தன் திருமணத்தை உறுதி செய்து கொண்டாள். அடுத்து குழுமையிருந்த அனைவரையும் பார்த்து, நான் சக்கரவர்த்தியின் செல்லத்தங்கை, மகாராணியின் அன்பு மகள். என் காதலை பெற்றவர் இந்த மனிதர் ராகவன். என் வீட்டுப் பெரியவர்களின் அன்போடும் ஆசிகளோடும் எங்கள் திருமணம் விரைவில் நடைபெறும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் மரியாதையை இன்று முதல் சிறிதும் குன்றாமல் என் வருங்கால கணவருக்கும் அளித்தாக வேண்டும். அவரை அவமதிக்கும் எவரையும் நான் மன்னிக்க மாட்டேன். இது இந்த வசுமித்ரா சாம்ராஜ்யத்தினுடைய இளவரசியின் உத்தரவு. நாடு முழுவதும் என் ஆணையை அறிவித்து விடுங்கள் என ஆவேசத்துடன் உரக்க அறிவித்தாள் அகல்யா. கயல்விழியாளின் அறிவிப்பை கேட்டு கர்த்திண்ணையிலிருந்து பதறி எழுந்த ராகவன் அதிர்ச்சியோடு அகல்யாவை நோக்கி, இளவரசி, இது கூடாது.
எனக்கு இதில் என்று ஏதோ சொல்ல முயன்றான். அவன் விவாகத்தில் தனக்கு சம்மதமில்லை என்றுதான் கூறப்போகிறான் என்று உணர்ந்து கொண்ட வருணன், ராகவன் சொற்றொடரை முடிக்கும் முன்பாக பேசிச் சென்றவனின் காலை ஓங்கி மிதித்தான். அதனால் சம்மதமில்லை என்று சொல்வதற்கு பதிலாக வழியில் ஐயோ என அலறினான். இருள் சூழத் துவங்கியிருந்தபடியால் எதிரில் நின்றிருந்த போதும் கூட வருணனின் செயல் இளவரசியின் கண்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. காதலனின் கூற்று புரியாமல் அகல்யா, என்ன, எனக்கு இதில் ஐயோவா? அப்படியென்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் தமிழில்தானே பேசுகிறீர்கள்? அல்லது இது உங்கள் தேவபுரி பாஷையா? கூற வந்த செய்தியை முழுமையாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் சம்மதமா இல்லையா? நான் ஊரார் முன்பு என் திருமண செய்தியை அறிவித்து விட்டேன். உங்களிடம் அபிப்பிராயம் கேட்டுவிட்டுதான் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவசரப்பட்டு விட்டேன். என்னை நிராகரிப்பதற்காக நீங்கள் முன்பு கூறிய காரணங்களை மறுபடியும் மறுக்க வேண்டாம். என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? ஒற்றை வரியில் தெரிவித்து விடுங்கள் என்றால் அதிகார தோரணையில். முன்பு காலில் ஏற்பட்ட வலி இம்முறை ராகவனுக்கு முதுகுப்பகுதியில் ஏற்பட்டது. ஏனெனில் அகல்யா அறியாதபடி அங்குதான் ராகவனின் சதையை பேர்த்தெடுத்து விடுபவன் போல அவனது முதுகை திருகியிருந்தான் வருணன். காதலை ஏற்க மறுத்தால் உண்மையில் சதையை பீத்து விடுவான் என்ற அச்சத்திலும், பல பேருக்கு மத்தியில் தான் இளவரசியின் கோரிக்கையை நிராகரித்தால் அது அகல்யாவிற்கு அவமானமாகிவிடும் என்ற காரணத்தினாலும் ஒற்றை வார்த்தையில் சம்மதம் என்று தெரிவித்தான். ராகவனின் பதில் அகல்யாவிற்கு குளிர்நீரை தெளித்தாற்போல் மனதில் குளுமையூட்ட அவள் மகிழ்ந்து, அதே நேரம் நாணத்தில் சிவந்து தன் காதலனின் சுந்தர ரூபத்தை சில கணங்கள் ரசித்திருந்தாள். சிறியவளிடம் வாங்கிய வசவுகள் போதாதென்று இளவரசி திருமணம் குறித்த தனது முடிவில் தீர்க்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவளை தூண்டிவிடும்படியாக, தேவி, என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? அழகு தேவதை உங்களுக்கு இந்த அண்டங்காக்கையா? உங்கள் திருமண பொறுப்பை உங்கள் தமையனிடம் ஒப்படைத்திருந்தால் வானத்திற்கு படியெடுத்துச் சென்று அந்த இந்திரனையும் சந்திரனையுமே உங்களுக்கு வரன்களாக அழைத்து வந்திருப்பார். அந்த இருவருள் ஒருவரை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்றிருக்கலாம். பௌர்ணமிக்கு பதிலாக இந்த அமாவாசையை தேர்ந்தெடுத்து விட்டீர்களே தேவி. அன்னக்கிளிக்கும் ஆந்தைக்கும் திருமணமா? ஐயோ, நம்ப முடியவில்லையே. கேட்கவே அருவருப்பாக உள்ளது. உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் தேவி என்று தொடர்ந்து அகல்யாவை சீண்டிக் கொண்டு போனான். வருணனின் பேச்சை இடைமறித்த அகல்யா, நிறுத்துங்கள் உங்கள் பிதற்றலை. அவரை மரியாதையாக பேச வேண்டும் என்று நான் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன். உங்கள் அறிவிற்கு அது எட்டவில்லை. உங்கள் கண்ணுக்கு அவர் ஆந்தையாக தெரிகிறாரா அல்லது ஆமையாக தெரிகிறாரா என்பது எனக்கு வேண்டாத விஷயம். என் கண்களுக்கு இவர்தான் இந்த உலகிலேயே அழகில் சிறந்தவர். நீங்கள் குறிப்பிட்ட அந்த இந்திரன் பெண்கள் விவகாரத்தில் சபலம் மிக்கவர். சந்திரனுக்கோ ஏற்கனவே பல மனைவிகள். ஆனால் என் காதலருக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் என்றென்றும். என்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் அவர் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். அதுபோல விருப்பமில்லாத பெண்ணின் பின்னால் சுற்றி அவருக்கு தொல்லைகள் கொடுப்பவரும் இல்லை என் காதலர். அதாவது அதிகாரி வாகினிக்கு நீங்கள் தொல்லைகள் கொடுத்து வருவதைப் போல. உங்களின் அகங்கார பேச்சுக்கு இந்த கணமே உங்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் என் தமையனிடம் சவால் விடுத்திருக்கிறீர்களே, அவருடன் சண்டையிட்டு தோல்வியடைந்து பல பேர் பார்க்க உயிரை காப்பாற்றிக் கொண்டுதான் நீங்கள் நாட்டை விட்டு ஓட வேண்டும். அப்போதுதான் உங்கள் ஆணவம் அழியும். சரி, அது நடக்கும்போது நடக்கட்டும். உங்களை தற்போதைக்கு மன்னிக்கலாம் என்றுதான் இருந்தேன். ஆனால் உங்கள் வாய் ஓயாது போல. நான் கூறியிருந்தேனே, என் காதலரை அவமதிப்பவருக்கு தண்டனை கிடைக்கும் என்று. நான் கட்டளையிட்ட பின்னரும் நீங்கள் என்னவரை தரம் தாழ்த்தி பேசினீர்கள் என்றால் உங்களுக்கு ஆணவம் அத்துமீறி பெருகிவிட்டது என்றுதான் அர்த்தம். உங்கள் திமிரை அடக்குகிறேன். நான் முன்னர் கூறியது போல என்னவருக்கு பாதம் பிடித்து சேவை செய்யுங்கள். இனி ஒருபோதும் அவரை தரக்குறைவாக பேசவோ நடத்தவோ மாட்டேன் என்று அவருக்கு வாக்களியுங்கள். இதுவரையில் நடந்து கொண்ட விதத்திற்கு அவரிடம் மன்னிப்பு கோருங்கள் என்றாள் கண்டிப்புடன். இளவரசியை சீண்டியது போதும் என்ற முடிவுக்கு வந்த வருணன் அவளிடம், உத்தரவு தேவி, அப்படியே செய்கிறேன் என பணிந்துவிட்டு ராகவனை கர்த்திண்ணையில் அமர்த்தி அவனுக்கு பாதம் பிடித்து, இனி உங்களிடம் மரியாதையில்லாமல் பேச மாட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு மன்னிப்பு கோரினாள். அரசனுக்கு துரோகியாக மாறிய வருணன் மீது கோட்டைவாசிகளுக்கு கோபம் இருந்தாலும் அந்த மாவீரன் பலரது முன்னிலையிலும் வேறொருவனின் பாதத்தை பிடித்ததை எவராலும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. சக்கரவர்த்தியை மண்டியிடச் செய்யப் போவதாக அவன் விடுத்திருந்த சவாலினால் வருணன் மீது முழுவதுமாக இரக்கப்படவும் முடியாமல், அதே சமயம் அவன் அவமானப்படுவதை காணவும் முடியாமல் தங்களுக்குள் புலம்பிக் கொண்டு அவரவரும் வேலையை பார்க்கச் சென்றனர். இளவரசி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டதை பற்றி எண்ணி மகிழ்வதா அல்லது
வருணன் அவமானப்பட்டதை எண்ணி வருந்துவதா என்று அறியாமல் தலையில் முக்காடிட்டபடி அங்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை கண்டு வந்திருந்த ஸ்வர்ணிகா கணவனிடம் சென்றாள். கூட்டம் அனைத்தும் கலைந்து சென்றது. ராகவன் கர்த்திண்ணையில் அமர்ந்திருக்க அவனது கால்களை பற்றியவாறு மண்தரையில் அமர்ந்திருந்த வருணன் அகல்யா அகன்று சென்றதை உறுதிப்படுத்திக் கொண்டு முன்னவனின் காலை வலிக்கும்படியாக திருகி, எருமையே, உன் காதலை சேர்த்து வைக்க நான் அரும்பாடுபடுகிறேன். நீயானால் குறுக்க குறுக்க பேசி தொந்தரவு செய்கிறாய். ஒழுங்காக வாய்மூடி மௌனம் காத்திருந்தால் உனக்கு வழி கொடுத்திருக்க மாட்டேன் அல்லவா? பெரியவர்கள் பேசும்போது உனக்கென்னடா நடுவில் பேச்சு என்று அதட்டினான். அதட்டியவனை ராகவன் கிண்டலாக முறைத்து, யார் நீங்களும் இளவரசியும் பெரியவர்கள்? நான் உங்களை விட சிறியவனா? எத்தனை முறைதான் கூறுவது நான் உங்களை விட வயதில் பெரியவன் என்று? சரி, அதை விடுங்கள். நான் சிறியவனாகவே இருந்துவிட்டு போகிறேன். ஏன் தளபதி உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்கிறீர்கள்? எப்படி வாழ்ந்த மனிதர் நீங்கள்? நான் ஆதித்தபுரியில் பிரபுவை முறைப்படி நேரில் சந்திக்கும் முன்பாக பல காலம் அவரையும் அவரை ஒருபோதும் மகளாத உங்களையும் பின்தொடர்ந்திருக்கிறேன். ராஜ்ய மக்கள் பிரபுவுக்கு அடுத்தபடியாக உங்களை மதித்து போற்றி வந்ததையெல்லாம் நேரில் கண்டிருக்கிறேன். உங்கள் மெய்க்காவல் வீரர்கள் எல்லாம் உங்கள் மீது வைத்திருந்த பக்தியைக் கண்டு மெய்சிலிர்த்திருக்கிறேன். அனைவரையும் விட மக்கள் ஆண்டவனாக பணிந்து தொழும் சக்கரவர்த்தியே உங்கள் மீது காட்டி வரும் அன்பைக் கண்டு வியந்திருக்கிறேன். எதற்குமே கண் கலங்காத அந்த மனிதர் நீங்கள் உயிருக்கு போராடிய போது கண்ணீர் சிந்தியிருக்கிறார். தாமரை இலை தண்ணீர் போல அனைவரிடமும் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கும் அந்த மனிதர் உங்கள் ஒருவரிடம் மட்டும்தான் நெருங்கி பழகுவார். தனக்காக கட்டிக்கொண்ட ஆடம்பர மாளிகையை நண்பன் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிவிட்டார். பிரபுவிடம் இத்தனை செல்வாக்கு பெற்ற நீங்கள் நாடோடி எனக்கு கால் பிடித்துவிட்டு ஏன் உங்கள் மரியாதையை குறைத்துக் கொண்டீர்கள்? உங்கள் சுயமரியாதையை விட என் காதலை உயிர்ப்பிப்பது அத்தனை முக்கியமா என்ன என்று வருத்தத்தில் பிதற்றினான். ராகவன் சோகமாக பேச அதை கேட்டு வந்த வருணனோ முன்னவன் பேசி முடித்த பின்பாக தரையில் இருந்து இயல்பாக எழுந்து ஆடையில் படிந்த மண்ணை அலட்சியமாக தட்டிவிட்டுக் கொண்டு, நீ இத்தனை வருந்தும் அளவிற்கு நான் ஒன்றும் உயர்ந்தவன் இல்லை ராகவா. பதவி பறிபோன தளபதி, அவ்வளவே. உன் சக்கரவர்த்தி எனக்காக வருந்தி கண்ணீர் வடித்ததாக சொன்னாயே, அத்தனையும் சுயநலம். அது என் மீது அவர் கொண்டுள்ள பாசத்தினால் இல்லை. தோள் பிடிக்கவும் கால் பிடிக்கவும் என்னை விட சிறந்த நிபுணன் அவருக்கு கிடைக்க மாட்டான். என்னை தவிர வேறு யாருடைய சேவையும் பிரபுவுக்கு பிடிக்காது. நான் மாண்டுவிட்டால் தோள் பிடிக்க ஆள் இல்லாமல் போய்விடுமே என்ற வருத்தத்தில்தான் அவர் கண்ணீர் விட்டிருப்பார். அதை பாசம் என்று தவறாக எண்ணிக்கொள்ளாதே. அடுத்து உன் கால் பிடித்ததால் என் மரியாதை குன்றிப் போய்விட்டதாக வருந்தினாய். வாழ்வில் என்றைக்கு உன் பிரபுவுக்கு ஊழியம் பார்க்க துவங்கினேனோ அன்றே என் சுயமரியாதையை இழந்துவிட்டேன் நான். அவரிடம் நான் வாங்காத அடியா உதையா? அதையெல்லாம் விட்டுத்தள்ளடா. உன் காதல் மறுபடியும் துளிர்த்து விட்டது. இனி அதை மட்டும் கருத்தில் கொள். இளவரசியை கண்கலங்காமல் காப்பாற்றி வர வேண்டியது உனது கடமை. உன் காதலை சேர்த்து வைக்க அரும்பாடு பட்டிருக்கிறேன். உனக்காக இல்லாவிடினும் அண்ணன் நான் பட்ட சிரமங்களுக்காகவாவது இளவரசியை அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும் நீ. எப்படியோ சைலேந்திரனின் திருமணம் நிகழவிருந்ததற்கு முதல் நாள் பிரிந்த உங்கள் காதல் அரவிந்தனின் திருமணத்திற்கு முதல் நாள் கைகூடிவிட்டது. உண்மையிலேயே இன்று எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது ராகவா. உங்கள் இருவரையும் இணைத்தது ஏதோ பெரிய சாதனை செய்துவிட்டது போல் எனக்கு பெருமையாக உள்ளது. இத்தனை நேரம் கோட்டையில் எடுபிடி வேலை பார்ப்பவனாக இருந்து வந்தாய். இப்போது இளவரசியின் வருங்கால கணவனாகிவிட்டாய். இனியும் இந்த அலங்கோல தோற்றம் வேண்டாம். நம் மாளிகைக்கு செல். அங்கு எனது அறையில் புண்ணியவான் சைலன் எண்ணற்ற விலையுயர்ந்த ஆடைகளை விட்டு சென்றிருக்கிறான். அவற்றில் உனக்கு பிடித்தமான ஆடை எடுத்து உடுத்திக் கொண்டு உன்னை நன்றாக அலங்கரித்துக் கொள். செத்தும் கொடுத்தான் சைலேந்திரன் என்று அவனை வாழ்த்துவோம். அது சரி, உன்னை திட்டினால் உன் காதலிக்கு அத்தனை கோபம் வருகிறது? நீ கொடுத்து வைத்தவனடா. என் காதலியிடம் சென்று யாராவது என்னை திட்டினால் அவர்களுக்கு வார்த்தைகளை இவளே எடுத்துக் கொடுப்பாள். 2 கெட்ட வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை வேறு வழங்குவாள். காதலியின் ஆதரவை பெறவெல்லாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டுமடா என்று ராகவனிடம் கருத்தை பரிமாறிக் கொண்டிருந்தான் வருணன். அச்சமயம் வருணனின் தோளை பின்னால் இருந்தபடி யாரோ ஒருவர் தட்ட வருணன் திரும்பி பார்த்தான். தட்டியவன் வருணனிடம், அதி அற்புதம் வருணரே. நாடகமாடுவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. ஒருவருக்கு கோபத்தை கிளறி அந்த கோபத்தை இன்னொருவர் மீது காதலாக திசை திருப்பும் இந்த வித்தையை இன்றுதான் நான் அறிந்து கொண்டேன். நான் எதிர்பார்த்ததை விட உங்களுக்குள் பல திறமைகள் புதைந்து கிடக்கின்றன வருணரே. ராகவனின் காதலை ஜெயிக்க வைத்தது போன்று என்னையும் என் காதலியுடன் சேர்த்து வைத்து விடுங்கள். உங்களால் மட்டுமே அவளை என்னுடன் சேர்த்து வைக்க முடியும். சொல்லப்போனால் அது உங்களால் மட்டும்தான் முடியும். என் மீதும் கொஞ்சம் கனிவு காட்டுங்களே என்று வருணனின் தாடையை செல்லமாக பிடித்து ஆட்டி குழந்தையை கொஞ்சுவது போன்று
கண்களைச் சுருக்கி உதட்டை குவித்து பாவனை செய்துவிட்டு போனான் இன்பவேந்தன். வேந்தனின் வருகை வருணனுக்கு அதிர்ச்சி கொடுத்திருந்ததால் அவனுக்கு பதிலுரைக்க பின்னவன் போராடி வந்தான். ஆனால் முன்னவனோ வருணனின் பதிலை எதிர்பார்க்காமல் கூற வந்த செய்தியை கூறிவிட்டு அகன்று சென்று விட்டான். வேந்தனிடம் காட்ட முடியாமல் போன கோபத்தை ராகவனிடம் காட்டினான் வருணன். இந்த தடியன் என்னை என்னவென்றடா நினைத்திருக்கிறான்? முன்பு என்னை பார்த்து நீ திருமண தரகனா என்று கேட்டு அவமதித்தான். இப்போதோ நிஜ தரகனாக்கி இவன் காதலியுடன் இவனை சேர்த்து வைக்கச் சொல்லி கோரிவிட்டு போகிறான். அதிலும் இவன் காதலிப்பது யாரை தெரியுமா? எனது காதலியை. உண்மையாக கூறுகிறானா அல்லது என்னை சீண்டுவதற்காக கூறுகிறானா என்று தெரியவில்லை. ஆனால் அவன் குறிப்பிடுவது என் வாகினியைத்தான். எத்தனை துணிவிருந்தால் என்னிடமே வந்து இவன் தன் திமிரை காட்டிவிட்டு செல்வான் பாரடா. எல்லோரையும் அதிகாரம் செய்யும் என்னால் இவனை மட்டும் ஏதும் செய்ய முடியவில்லை. காரணம், இவன் பெரிய இடத்து சிபாரிசோடு இங்கு வந்து சேர்ந்திருக்கிறான் என்பதனால்தான். அது மட்டும் இல்லையடா, சக்கரவர்த்தியே இவன் விஷயத்தில் அவசரம் காட்டாமல் பொறுமையை கையாண்டுதான் வருகிறார். இவன் ஒரு மர்ம மூட்டையாக உள்ளான். இந்த மூட்டையை பிரித்து மேய்ந்து உள்ளிருக்கும் ரகசியத்தை வெளிக்கொணரலாம் என்று பிரபுவுக்கு யோசனை கூறினால் என் கருத்தை அவர் ஏற்க மறுக்கிறார். வந்தவுடனேயே அனைவரது அபிமானத்தையும் பெற்றுவிட்டான் இவன். அரசியார் ஸ்வர்ணிகா ஏற்கனவே இவன் மீது அன்பு கொண்டிருக்கிறார். மகாராணி மற்றும் அவரது நாத்தனார்களான பைரவி தேவியும் உத்ரா தேவியும் கூட நீலாதேவியின் ஆள் இவன் என்பதனால் இவனுக்கு சிறப்பான மரியாதை கொடுத்து உபசரித்து வருகிறார்கள். மற்றவர்களை கூட விடுராகவா, என்னவள் வாகினி இருக்கிறாளே, காதலன் எனக்கு கொடுக்காத மரியாதையை கண்டவனான வேந்தனுக்கு அளித்து வருகிறாள். இதைத்தானடா என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது இருக்கட்டும், இவன் சக்கரவர்த்திக்கு தானே மெய்க்காவல் தளபதி. நியாயமாக இவன் பிரபுவுடன் தானே இருந்து வர வேண்டும். ஆனால் எந்நேரமும் இவன் என் பின்னாலேயே சுற்றித் திரிகிறானடா. இவன் போக்கு எனக்கு புரியவே இல்லை என்று தாடியை வருடி தலையை கவிழ்ந்து யோசித்தான் வருணன். ராகவன் வருணனுக்கு விடையளித்தான். இதில் நீங்கள் யோசிக்க என்ன உள்ளது தளபதி? வேந்தன் வந்திருப்பது பிரபுவுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக இருக்கலாம். ஆனால் அவர் பிரபுவை பாதுகாக்க நினைப்பதே உங்களிடம் இருந்துதானே. மற்ற எதிரிகளை பிரபுவே பார்த்துக் கொள்வார். போதாக்குறைக்கு மெய்க்காவலர்கள் எதிரிகள் விஷயத்தில் எந்நேரமும் கவனமாக இருந்து வருகிறார்கள். ஆனால் உங்களை அத்தனை எளிதில் கண்காணித்து விட முடியாதல்லவா? நீங்கள் எத்தனுக்கு எத்தன் என்று இன்பவேந்தன் நன்கு கேள்விப்பட்ட பின்னரே இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார் போலும். இதுவும் ஒரு யுத்த தந்திரம்தான் தளபதி. இலக்கில் கவனம் செலுத்தாமல் இலக்கை நோக்கி வரும் ஆயுதத்தை கவனித்தாலே போதும். அம்பு தொடுக்கப்படும் முன்பாக எதிரியின் விலை திசை திருப்பி விட்டால் இலக்கு காப்பாற்றப்படுமே. அந்த யுக்தியைத்தான் வேந்தர் கையாள்கிறார் போல. சக்கரவர்த்தியின் பொறுப்பை மற்ற காவலர்களுக்கு வழங்கிவிட்டு அவரது எதிரியான உங்களை கண்காணித்து வந்தால் உங்களது நகர்வுகளை நன்றாக புரிந்து கொண்டு உங்களை தடுப்பது அவருக்கு சுலபமான காரியமாயிற்றே. வேண்டியவரை விட்டுவிட்டு விரோதியின் மீது கவனம் செலுத்துவது வேந்தனின் பாணி போல. எப்படியோ எல்லோரையும் அச்சம் கொள்ள வைக்கும் உங்களுக்கும் அச்சமூட்ட ஒருவர் வந்து சேர்ந்திருக்கிறார். அதை நினைத்தால் சந்தோஷமாக உள்ளது என்று மகிழ்ந்தான் வருணனை பரிகசிக்கும் விதமாக. ராகவன் பேசி முடிக்க வீரன் ஒருவன் அங்கு வந்து வருணனை நோக்கி, சக்கரவர்த்தி தங்களையும் ராகவனையும் அழைக்கிறார் தளபதி. உங்களை கையோடு அழைத்து வரச் சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார். வாருங்கள் செல்லலாம் என்றான். வருணன் வந்தவனிடம் திமிராக, உங்களுக்கெல்லாம் என் மீது பயம் அகன்று போய்விட்டதடா. வார்த்தைகளில் மரியாதை இல்லை. மீண்டும் முன்பைவிட மோசமான வருணனாக மாறி வரப்போகிறேன். அப்போது உங்களுக்கெல்லாம் இருக்கிறது மரண அடி. அன்றிலிருந்து என் பெயரை கேட்டாலே அஞ்சி நடுங்கப் போகிறீர்கள் என்று வந்தவனை மிரட்டிவிட்டு ராகவனிடம் மெல்லிய குரலில், எதற்கடா அந்த மனிதர் இப்போது அழைக்கிறார்? சைலனின் ஆவியை குறித்து கூட நான் பயப்படுவதில்லையடா. உங்கள் சக்கரவர்த்தியை நினைத்தால்தான் பயமாக உள்ளது. வைபவத்திற்கு கிளம்புவதை விடுத்து இந்த நேரத்தில் என்னுடன் என்ன வேலை அவருக்கு? சக்கரவர்த்தி உட்பட எல்லோரும் என்னையே கண்காணிக்கிறார்கள் ராகவா. என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தனிமையே கிடைப்பதில்லையடா. அத்தனை பெரிய மனிதனா ராகவா நான் என தன்னைத்தானே வியந்து கொண்டான் வருணன். ராகவன் அலட்சியமான பாவத்துடன், அதை பிரபுவிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எதற்கும் என்னிடம் நீங்கள் இடைவெளியை கடைபிடிப்பது நல்லது. அரசியாரை கடத்திய கயவன் நான் தான் என்பதையும் அந்த விஷயத்தை உங்களிடம் நான் முன்பே தெரிவித்து விட்டேன் என்ற செய்தியும் என்றைக்கு இருந்தாலும் அரசருக்கு தெரிய வரும். துரோகமிழைத்த குற்றத்திற்காக என்னையும், துரோகத்தை மறைத்த குற்றத்திற்காக உங்களையும் பிரபு தண்டிக்கக்கூடும். ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள் தளபதி என்று வருணனை எச்சரித்தான் ராகவன். பேசிக்கொண்டே அழைக்க வந்திருந்த வீரனின் பின்னால் சென்று கொண்டிருந்தனர் ராகவனும் வருணனும். அரவிந்தனின் மாளிகைக்கு அழைத்துச் செல்லப்பட அங்கே அரசன் இருந்த அறையில் ராகவனுடன் நுழைந்த வருணன் அங்கு வீற்றிருந்த அகிலன், பிரதாபன், அரவிந்தன், வேந்தன்
ஸ்வர்ணிகா உள்ளிட்டோரைக் கண்டு, மொத்த கோட்டையுமே இங்குதான் உள்ளதா? அறையில் இடம் கொஞ்சம் மிச்சமிருக்கிறதென அதை நிரப்ப நம்மையும் அழைத்திருக்கிறாரா இந்த மனிதர் என்று மனதினுள் யோசித்தவாறே அறையை அளந்து வந்தான். எல்லோர் கண்களும் தன்னையே உற்று நோக்குவதை உணர்ந்த வருணன் அரசன் அழைத்ததன் காரணத்தை குறித்து சிந்தித்தான். அச்சமயம், இல்லாத மூளையை பயன்படுத்தி நீ எதையும் சிந்திக்க வேண்டாமடா. அறையில் ஒரு மூளை காலியாக இருக்கிறது. மூளையில்லாத உன்னை அந்த மூளையில் நிரப்பத்தான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்றான் ஆதித்யன் கிண்டலாக.